ஏ கோர்ட் ஸ்டேட் அஸ் நோபடி அப்படின்னு இந்த படம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பேசுதுங்க. இந்த படம் வந்து படமா எப்படி இருக்கு, இது வந்து கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ்ல வந்துட்டு ஹீரோ வந்து அவர் கேஸே கிடைக்காம இருக்கு, இந்த கேஸ் எடுத்து வாதாடி ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒரு கதை பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆனா ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த வந்து பேசுறாங்க. இப்போ வந்து இந்த போக்சோ அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சட்டத்தை வந்து கையில வச்சுக்கிட்டு யார் மீதுன்னு வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க, அது வந்து எப்படி வந்து ஒரு சாதாரண இளைஞன் மீது பாயப்படுது, அதை வந்து மக்கள் எப்படி பார்க்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, அதை வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதை தாண்டி இந்த படத்துல வந்து பேசின விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு 10 பருவத்துல ஏற்படக்கூடிய ஒரு காதலுக்கு நீங்க சொல்ற சட்டத்திட்டங்களை தாண்டி அந்த உணர்வை வந்து இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமோ பேரண்ட்ஸோட கைடன்ஸோ அல்லது சொசைட்டியோ எதுவுமே சொல்லிக் கொடுக்கப்படாது. ஆனா அதுல வந்து ஒரு பெரிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். எப்படின்னா இந்த வந்து உடல் சார்ந்து அங்க இருக்கக்கூடிய காதல் சார்ந்த இந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டின் மீது, ஒரு மதத்தின் மீதோ, ஒரு ஜாதியின் மீதோ, ஒரு ஒரு அதிகாரத்தின் மீதோ இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் தாண்டி நீ போன அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வச்சு வந்து அந்த காதலை வந்து நாங்க வந்து பனிஷ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்க சொசைட்டில இருக்கு. இதை யாருமே வந்து சொல்லிக் கொடுக்கப்படுறது இல்ல. இல்ல அதை சொல்லிக் கொடுக்கப்படுக்கப்பட்டா அந்த 10 பருவ காதல்ல கண்டிப்பா ஒரு மெச்சூரிட்டியான வந்து ஒரு அஃபெக்ஷனுக்கும் லவ்வுக்கும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சுக்கிறோம். அது தெரியாதனோட விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து சட்டத்திட்டங்களை வந்து தவறா வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த வந்து இந்த படத்துல வந்து பேசுனதான் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு, ஏன்னா கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் வந்து பாத்தீங்கன்னா, ஓ அப்ப வந்து நீ இந்த சட்டமே வந்து தேவையில்லைன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டமும் வந்துடும். இல்ல இந்த சட்டத்தை வந்து இப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் வந்துடும். இந்த ரெண்டு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி ரொம்ப அழகா தெளிவா இந்த படத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா நான் வந்து பாக்குறேன். ஏ கோர்ட் ஸ்டேட்டஸ் நோபடி நியூ அட்டெம்ப்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.